பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம். இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம். இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம். இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம். நான்காவது இயேசுநாதர் சுவாமி சிலுவை சுமந்து கொண்டு போனதை தியானிப்போமாக. நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம். இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம். இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம். இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம். ஐந்தாவது இயேசுநாதர் சுவாமி சிலுவையில் அறையப்பட்டதும் மரித்ததும் பிறகு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்ததும் தியானிப்போமாக. நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான
துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம், இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம், இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம், இரக்கமாயிரம் இறைவா, இரக்கமாயிரம். நித்திய பிதாவே, முடிவில்லாத இரக்கமும் குறைவில்லா மனதரும் உடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உமது அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு. அன்பும் இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை அன்பு செய்வோர் வாழ்வை என்றும் தாங்குபவரே, அனைத்தையும் வாழ வைக்கும் அன்பின் திருவுருவே, பாவிகளின் நம்பிக்கையும் மீட்பும் ஆனவரே, மனு உருவெடுத்து எங்களில் ஒருவராக வாழ்ந்தவரே, இதோ அசைக்க முடியாத முழு விசுவாசத்துடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது இரக்கத்தின் ஊற்றில் இருந்து எங்களுக்கு அருள் தாரும். அநாதைகளையும் விதவைகளையும் வறியோரையும் பாவிகளையும் ஆதரவற்றோர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உமது அன்பு கரங்களால் வழிநடத்தும். உமது இரக்க பெருக்கத்தினால் எங்கள் அனைவரையும் காப்பாற்றும். அன்பின் திருவுருவே, ஒற்றுமையின் அடையாளமே, விண்ணக மருத்துவரே, தீராத நோய் வறுமை துன்ப துயரங்களினால் சோர்வேற்று ஒற்றுமை அமைதி இல்லாமல் அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். ஓ என் இனிய இயேசுவே, பாவ மன்னிப்பு கோரி நான் விடும் கண்ணீரும் உன் மீது நான் கொண்டுள்ள அன்பும் என் அன்றாட உணவாய் இருப்பதாக. என் இதயம் உமது ஆலயமாக அமைவதாக. மரண வேளையில் என் ஆன்மாவை உமது நித்திய இளைப்பாற்றில் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும் செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அநாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தருளும்.
சிறையிலும் தனிமையிலும் நோயிலும் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி
நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, அழைத்து வந்தவரே உமக்கு நன்றி. நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, ஆராதனைக்கு தகுதியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பெரியவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. பெரியவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக யாவற்றையும் செய்தவரே, உமக்கு நன்றி நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. இதுவரையிலும் ஆண்டவரே செய்து எங்களை நடத்தியவரே அப்பா, இனியும் நடக்க வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி 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 அப்பா. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடவும். தெரிந்த பாடல். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. மீண்டும் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும்
ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரிகாரியே உமக்கு ஆராதனை. பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, பரிகாரியே உமக்கு ஆராதனை. அன்பே உயிரே ஆராதனை, அணைப்பதின் அறிவே ஆராதனை. அன்பே உயிரே ஆராதனை, அமைதியின் வடிவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி துதிப்போமா. சர்வ வல்லவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நம் மத்தியில் இருக்கிறார். அப்பா மை ஆராதிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா மை ஆராதிக்கிறோம். வான பிதாவே மை ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி வருகிறவரே மை ஆராதிக்கிறோம். தூயவராம் துணையாளரே மை ஆராதிக்கிறோம் சொல்லுவோமா. அப்பா மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உள்ளத்திலிருந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உள்ளத்திலிருந்து ஆராதிப்போமா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் ஆண்டவரே, இம்மட்டுமாய் எங்களை வழிநடத்தி வந்தவரே மை ஆராதிக்கிறோம், மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே. அப்பா சோர்ந்து போன நேரமெல்லாம் ஆண்டவரே எங்களை வழிநடத்தியவரே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. வல்லவரே அப்பா மை ஆராதிக்கிறோம். நல்லவரே மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி வருகிறவரே மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே உமக்கு ஆராதனை, நல்லவரே உமக்கு ஆராதனை. வல்லவரே நல்லவரே உமக்கு ஆராதனை.
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. சொல்லுவோம். எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. வல்லவரின் ஆயுதங்கள் ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம்
அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உள்ளத்திலிருந்து ஆராதிப்போமா. அப்பா அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. மது நாமம் பெரியது ஆண்டவரே. அப்பா மது நாமத்துக்கு எல்லாம் கீழ்ப்படியும் ஆண்டவரே. எல்லா வியாதிகள் நோய்கள் தொல்லைகள் யாவும் கீழ்ப்படியும் என்று சொன்னீங்களே அப்பா, மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது ஆண்டவரே. மது நாமம் சொல்ல சொல்ல நோய்கள் தீருதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மை ஆராதிக்கிறோம் அப்பா, மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா தடைகளும் விலகி போகும் என்று சொன்னீரே, மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. மாறாவை ஆண்டவரே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கியவரே, சுவைக்க கொடுத்தவரே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகள் எல்லா பிரச்சனைகள் வேதனைகளை எல்லாம் ஆண்டவரே தீர்க்க நீர் வல்லவரா இருக்கிறீங்களாப்பா. உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லுவோம். உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் எடுத்து போடுகிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பிரச்சனைகளை எல்லாம் நன்மையாக மாற்றுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கவலையோடு கூட வந்திருக்கலாம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. மனிதர்களுக்கு சொன்ன ஆண்டவரே அதையெல்லாம் பெரிதுபடுத்துவார்கள். ஆனாலும் நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஆண்டவரிடத்திலே சொல்லுவோமா உள்ளத்திலிருந்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளை மாற்றியதற்காய் நன்றின்னு சொல்லுவோமா. எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. மாற்றியதற்காய் நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடைகளை எல்லாம் விளக்குகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் பாடலேன் 390. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. சொல்லுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். எளியோர் அதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். எளியோர் அதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். சொல்லுவோமா. இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. இணைந்து
ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. வல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒளிந்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி துணை வேண்டி மன்றாடும் பொழுது அவர் எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்பா அப்பா மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஆமாம் ஆண்டவரே, துணை வேண்டி மன்றாடுகிற பொழுது அப்பா நீர் எல்லாவற்றையும் தருகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அவா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. எங்கள் பயங்கள் கவலைகளை எல்லாம் நீக்கியவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு சாட்சி, கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேலே இருக்கும், 2000க்கு முன்னாடி. அந்த காலத்தில் அந்த டைம் பார்த்தீங்கன்னா பயம் மாதிரி பயம் இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு போயிட்டே இருப்பேன், பயம் வந்துடும், நான் அங்கேயே நின்றுடுவேன். நான் எனக்கு நடந்தது சொல்கிறேன். நின்றுட்டு இந்த பக்கம் போக மாட்டேன், அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா ஒரு பயம், அந்த பயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி படபடப்பாக இருந்தால் அந்த ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும். இயல்பாக எல்லாருக்கும் வருது, அது எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பாதி வழியில் நின்றுவேன். இந்த சைடும் போக முடியாது, இந்த சைடும் போக முடியாது, இப்படி ஒரு பயம். ஆனால் அந்த இடத்துல நின்றுட்டு, ஏசப்பா நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்கிறீங்களே, இது இந்த சைடு அப்படியே அந்த படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நினச்சி பார்ப்பேன், நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவருக்கு. ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க. இப்படி சில வார்த்தைகள்லாம் பிரதர் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்சம் உற்சாகம் வந்துடும். அந்த அப்படி இருக்கும்போது ஒரு டைம் நான் இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த அம்பத்தூர் இந்த சைட் போனேன். சென்டரில் நின்றுட்டேன். அந்த டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அந்த சைடு அந்த தாண்டி போனேன், நின்றுட்டேன். அந்த சைடு போகணும், பிரேயருக்கு போகணும். ஆனால் பாதி வேலை நிற்கிறேன், ஒரே படபடப்பாக ஆகிப்போச்சு, பயமாக வந்துச்சு. இப்போ அப்படி பயம் வரும்போது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே அங்கே நின்றுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு உற்சாகம், அந்த ஒரு பெலன், யாரோ கூட இருக்கிறாங்க அப்படின்ட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட கண்டிப்பாக வராரு, கூட வந்து அவர் தான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பயத்திலையோ பிரச்சனைகளோ கூட நம்ம இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த வலு தர்றதோ அந்த வல்லமையை கொடுக்குறது அவர் தான். எல்லா உறுப்புகளையும் உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். சொல்லுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. கரங்களை உயர்த்தி. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே
என்னாவில் ஒளித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் பக்கத்தில் வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்பதற்கு முன்பாக தருகிற தேவன். ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாம் யாரையாவது கூட தீய சொல்லோடு கூட நீங்கள் உருப்பட மாட்டீங்க, நீ என்னை இப்படி செஞ்சிட்டீங்களே, நீ நல்லா இருக்க மாட்டே, இப்படிலாம் கூட நம்ம வாயிலிருந்து வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படியாப்பட்ட ஒரு சின்ன 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 விஷயங்களை நாம் தெரியாமலே நம் உள்ளத்திலே நம்ம எண்ணத்திலே கூட வந்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் கேட்போமா, அப்பா இந்த மாதிரியான ஒரு தவறுகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் எல்லாரையும் ஆண்டவரே நல்ல மகிழ்ச்சியோடு, ஆம் தகப்பனே நீங்கள் எல்லாரையும் சமமாக பார்க்கிற தேவன். அப்பா அமைதி கொடுக்கிற தேவன். வார்த்தையால் எங்களுக்கு அமைதி கொடுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் யாரையும் இப்பொழுது கூட இந்த உள்ளத்தில் இருக்கிற எல்லா வெறுப்புகளையும் எடுத்து போடுறோன்னு சொல்லுவோமா. ஆண்டவரே எல்லாரையும் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எல்லாரையும் எங்களுக்கு விரோதமானவர்களையும் ஆண்டவரே நாங்கள் மன்னிக்கிறோம் அப்பா. தவறுதலாக கூட யாரையாவது நாங்கள் திட்டியிருக்கலாம் ஆண்டவரே. கோபத்தோடு கூட எரிச்சலோடு கூட இருந்திருக்கலாம்ப்பா. மன்னிங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் மன்னிங்கப்பா. மது வல்லமைக்கு அது தடையாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுவோம், கேட்போமா. ஆண்டவரே எங்களுக்கு செய்கிற நன்மைக்கு அந்த சிறு சிறு தவறுகள் தடையாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. மன்னியுமப்பா. அப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் வல்லவர் அப்பா. எல்லாவற்றையும் தருகிற தேவாதி தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி செலுத்துகிறோம். மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வரிகளை கரங்களை தட்டி பாடுவோம். ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ. தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலகிடுவோம். தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு விலகிடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. கரங்களை உயர்த்தி. ஆனந்தமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. ஹல்லேலூயா. துதிக்கலாமா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா தடைகளை எல்லாம் நீக்குகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 இயேசுவே. நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி இயேசுவே. நன்றிப்பா. பாடலை பாடுவோம். இறை புகழ்ச்சி கீதங்களில்
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். சொல்லுவோமா? ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? வார்த்தையே மனு உருவே உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். பலியானவர் உம்மை ஆராதிப்பேன், பாவம் போக்குவர் உம்மை ஆராதிப்பேன். பலியானவர் உம்மை ஆராதிப்பேன், பாவம் தீர்ப்பவர் உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என் அப்பாவை எப்போதும் ஆராதி. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆராதிப்போமா? பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்கள பார்க்க வேணாம். நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கார், முன்னாடி இருக்கிறார். உள்ளத்திலிருந்து ஆராதிப்போமா? கண்களை மூடி ஆராதிப்போம், வாயார ஆராதிப்போம். அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, எங்களை காண்பவரே உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுவோமா? வாயார சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. அப்பா உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, எங்களுக்காக பலியானவரே உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீரே, உம்மை ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து ஆண்டவரே எங்களுக்காக ஆவியானவரை தர நீர் ஆண்டவரே விண்ணகத்துக்கு சென்று வந்திருக்கிறீர். உமக்கு ஆராதிக்கிறோம். சொல்லுவோமா? உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உயிர்த்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. சொல்லுவோமா? இந்த வரிகளை பாடி சொல்லுவோம். உயிர்த்தவரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். உயிர்த்தவரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்.
என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. எழுந்து நின்று ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்போமா? கண்களை மூடி துதிப்போமா? ஹல்லேலூயா. அப்பா அம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுவோமா? உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா? அம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவர். சொல்லுவோமா? எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் அப்பா, சர்வ வல்லவரே. மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நான் நிற்பது ஆண்டவரே உமது கிருபை ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? நாங்கள் இந்த நேரத்தில் நிற்கிறது உமது கிருபை ஆண்டவரே. ஆம் தகப்பனே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவரே எங்களை விடுவித்தீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நேரமும் அப்பா ஆமாண்டவரே தொல்லைகள் மத்தியில் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்தீரே அப்பா. மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வேளையிலே கூட அப்பா எங்களை வழிநடத்தி வந்தவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. வார்த்தையை அனுப்பி அப்பா ஆம் ஆண்டவரே வார்த்தையை அனுப்பி எங்களை சுகப்படுத்தினீரே மக்கு நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே மக்கு நன்றி அப்பா. யாவற்றையும் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. அப்பா நீர் வல்லவராக இருக்கிறீங்க அப்பா. அப்பா எங்கள் மத்தியிலே இருக்கிறீங்களே மக்கு நன்றி. அசைவாடுகிறீரே மக்கு நன்றி அப்பா. துதிப்போமா? துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தூயாதி தூயவரே துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மது வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. மது வார்த்தையால் நிரப்புங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அப்பா நிரப்ப வல்லவராக இருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் ஆண்டவரே. எங்களை வெறுமையாக நீர் அனுப்புவதில்லை அப்பா. அப்பா நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறீங்க ஆண்டவரே. நிறைவாக ஆமாண்டவரே எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் இப்பொழுதே கூட சந்திக்க வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. இயேசுவே மக்கு நன்றி ஆண்டவரே. மை ஆராதிக்கிறோம், மை துதிக்கிறோம் அப்பா. மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி இயேசுவே மக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே மக்கு நன்றி அப்பா. நன்றி. வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி. குருவே உம்மை ஆராதிப்பேன். வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன். மனு உருவே உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன். நான் முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். என் அப்பாவை பலியானவர் உம்மை ஆராதிப்பேன். பாவம் தீர்ப்பவர் உம்மை ஆராதிப்பேன். பலியானவர் உம்மை ஆராதிப்பேன். பாவம் தீர்ப்பவர் உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன்.
நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். உயிர்த்தவரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன், உயிர்த்தவரே உம்மை ஆராதிப்பேன், உயர்ந்தவரே உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், என் அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே. தகப்பனே நீர் கொடுக்க வார்த்தைக்காய் நன்றி அப்பா. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. இன்று நாம் தியானிக்க இருக்கிற இறைவார்த்தை திருப்பாடல் 118 இறைவசனம் 5. திருப்பாடல் 118 இறைவசனம் 5. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திருப்பாடலிலே தாவீது அரசர் இவ்வாறு சொல்லுகிறார். அவர் ஒரு அரசராக இருந்தார். முதல்ல அவர் ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனாக இருந்தார். அப்போ ஆடு மேய்க்கிற நேரத்தில் நிறையா கஷ்டங்கள் இருந்திருக்கும். தனியாக போய் ஆடு மேய்க்கும் போது அதான் சிங்கத்தை ஜெயிச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது அந்த நெருக்கடியான நேரங்களில் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதை தான் அவர் சொல்கிறார். அதே போல தான் அதே தாவீது தான் ஆடு மேய்க்கிற சிறுவன் அரசனாக உயர்த்தப்பட்ட போது கூட அவருக்கு நிறைய நெருக்கடிகள் இருந்தது. தன்னுடைய மகனால் நெருக்கடி இருந்தது, தன்னோடு இருந்தவர்களால் நெருக்கடி இருந்தது, எதிரிகளால் நெருக்கடி இருந்தது. இப்படி நிறைய நெருக்கடிகள் நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஹல்லேலூயா. ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார்னு சொல்லலை, அதோடு சேர்த்து என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய நெருக்கடிகளில் இருந்து எல்லாம் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அப்போது நிறைய நெருக்கடிகளின் மத்தியில் மனிதர்களால், நோயினால், இல்லை மன கஷ்டத்தினால, பண கஷ்டத்தினால இன்று நெருக்கடியில் நிறைய பேர் வந்திருக்கலாம். உங்களுக்காக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். எப்படி தாவீது அரசர் தன்னுடைய நெருக்கடியான நேரத்தில்
ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரோ அதே போல் நாமும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவிசாய்க்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நெருக்கடியிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் உயிருள்ள தேவனாயிருக்கிறார். அன்று தாவீதை எவ்வாறு விடுவித்தாரோ அதே தேவன் இன்றும் நம்மோடு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விவிலியத்திலே ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். தானியேல் புத்தகத்தில் அதிகாரம் 2 நம்ம பார்த்தோம்னா, அரசர் நெபுகத்நேசர் அப்படிங்கிற ஒரு அரசரோட ஆட்சி காலத்தில் தானியேல் எல்லாம் அடிமைகளாக அந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்போது தானியேல் ஆண்டவரால் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டார். அப்போ அந்த நாட்டில் இருந்த ஞானிகளில் மிக சிறந்தவர்களில் தாவீதும் ஒருத்தர் தான். அப்போ இந்த நெபுகத்நேசர் ஒரு கனவு காண்றார். அந்த கனவு கண்ட உடனே அவருக்கு பெரிய கலக்கம் வந்துடுது. இது என்ன, இந்த கனவுனால நமக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய, பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, சூனியக்காரர்களையும் மாய வித்தைக்காரர்களையும் மந்திரவாதிகளையும் அதே போல் கல்தேயர்கள் நிறைய பேரை இவங்களெல்லாம் இவர் என்ன பண்ணுறாருன்னா அழைக்கிறார். அரசர் என்ன பண்ணுறாரு, இவங்களை எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு என்ன என்று நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் சொல்லலை, அந்த கனவுக்கான விளக்கத்தையும் எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே முதல்ல நெபுகத்நேசர் கலங்குறாரு, அவருடைய கனவுனால பயப்படுறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய பயத்தினால மற்றவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, என்னோட கனவுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள், முதல்ல என் கனவு என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்னுடைய கனவுக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்லணும். அப்படி யாரும் என்னோட கனவுக்கான விளக்கத்தை சொல்லலைன்னா நான் உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், அந்த நாட்டில் இருந்த ஞானிகளுக்கு கூட ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார். அப்போ இந்த கல்தேயர் என்ன சொல்கிறாங்க, அரசரே நீங்கள் மிக சிறந்தவர், உங்களுக்கே தெரியும், நீங்கள் உங்கள் கனவை சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த கனவுக்கான விளக்கம் என்ன நான் சொல்லிடுவேன், ஆனால் நீங்கள் கனவையே சொல்லலைன்னா எப்படி அரசரே, நீங்கள் அந்த கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அரசர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய கனவை யார் சொல்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் எனக்கு அந்த கனவுக்கான உண்மையான விளக்கத்தை எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அரசர் சொல்கிறார். அப்போ அந்த கல்தேயர்கள் என்ன சொல்கிறாங்க, அப்படி யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அரசர் என்ன சொல்கிறாரு, அப்படி யாருமே சொல்லலைன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், ஞானிகள் எல்லாரையும் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதில் தானியேல் புத்தகம் அதிகாரம் 2 இறைவசனம் 10 பார்த்தீங்கன்னா, அந்த கல்தேயர்கள் அரசர்கிட்ட திரும்ப வராங்க. அவங்களுக்கு உயிர் பயம் தானே, அவரோட கனவை சொல்லிட்டாவது அந்த கனவுக்கு நமக்கு என்ன தெரியுமோ அந்த விளக்கத்தை நம்ம சொல்லிடலாம், ஆனால் கனவையே நம்மளை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்கும் பயம். அப்போ கண்டிப்பாக நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். அப்போ திரும்ப இந்த கல்தேயர்கள் அரசர்கிட்ட வராங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகாரம் 2 இறைவசனம் 10 பார்த்தீங்கன்னா, கல்தேயர் மறுபடியும் அரசனை நோக்கி, அரசரே உமது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை, வலிமையுடைய எந்த பேரரசனும் இத்தகைய காரியத்தை எந்த மந்திரவாதியிடமும் எந்த மாயவித்தைக்காரிடமும் எந்த கல்தேயிடமாவது இதுவரை கேட்டதே கிடையாது. ஏனெனில் நீர் கேட்கும் காரியம் செயற்கரிய ஒன்று, இந்த காரியம் யாராலையுமே முடியாது, இது செய்யவே முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் கேட்குறீங்க, இப்படி எந்த ஒரு அரசருமே செய்ய முடியாது, கேட்க மாட்டாங்க, அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கல்தேயர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு, ஏனெனில் நீர் கேட்கும் காரியம் செயற்கரிய ஒன்று, தெய்வங்களால் அன்றி வேறெவராலும் அரசருக்கு அதனை தெரிவிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க, கடவுள் அந்த கடவுள் சொன்னாதான் உங்கள் கனவு என்னன்னு சொல்ல முடியும், மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனாலும் உங்களோட கனவை சொல்ல முடியாது, நீங்கள் கனவை சொன்னீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் மனிதர் நடுவில் தெய்வங்கள் இருந்ததில்லையே அப்படின்னு கல்தேயர்கள் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். மனுஷங்க மத்தியில் கடவுள் எங்கே இருக்கிறாரு, அந்த கடவுள் வந்தாதான்
உங்கள் கனவை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆணை தானியேலுக்கும் உரியது தான். இப்போ தானியேலும் இந்த கனவை சொல்லணும், கனவுக்கான விளக்கத்தை சொல்லணும். ஏன்னா தானியேல் என்பவர் அந்த நாட்டின் ஞானியாக இருந்தார். அப்போ தானியேலுக்கும் இது அறிவிப்பு வரப்பட்டது. இந்த விஷயத்த சொன்ன உடனே கல்தேயர்கள் இப்படி சொன்ன உடனே அந்த கடவுள் தான் சொல்ல முடியும், எங்களாலலாம் சொல்ல முடியாது, கடவுள் நேராக மனுஷங்க மத்தியில் வரப்போகிறதில்ல அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவர் அரசர் என்ன சொல்லிட்டாரு, எல்லா மந்திரவாதிகள் எல்லாரையும் அழிச்சிடணும், கொன்று போட்டு விடணும் அப்படின்னு ஆணை பிறப்பிச்சிட்டார். அப்போ தானியேல் என்ன பண்ணுறாரு, அரசர்கிட்ட அனுமதி கேட்கிறாரு. எனக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுங்க, ஒரு 3 நாள் எனக்கு டைம் கொடுங்க, உங்களுடைய கனவையும் சொல்லி அந்த கனவுக்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தானியேல் அரசர்கிட்ட 3 நாட்கள் கேட்கிறாரு. அப்போ அரசர் என்ன பண்ணிடுறாருன்னா 3 நாட்களை கொடுக்குறாரு. சரின்னு சொல்லி ஒப்புக்கொண்டார். அப்போ தானியேல் நேராக வராரு. இந்த இடத்துல தானியேலுக்கு நெருக்கடி. என்ன நெருக்கடி? சாவுக்கு ஏதுவான ஒரு நெருக்கடி, கழுத்தில் கத்தி. இப்போ நான் என்ன பண்ணணும், 3 நாளில் நான் அரசருக்கு அவரோட கனவை சொல்லணும். இப்போ தாவீது சொல்கிறாரு, தானியேல் சொல்லிட்டாரு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் காப்பாற்றப்பட்டுருவாங்க. அப்போ தானியேல் என்ன பண்ணுறாரு, நேராக வாராரு. அவர் நெருக்கடியான நேரத்தில், தன்னுடைய உயிர் போகக்கூடிய ஒரு நேரத்தில் அவர் வராரு. நேராக அவர் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான், ஆண்டவரோட உரையாடக்கூடியவர் தான், சரியான நேரங்களில் ஜெபிக்கக்கூடியவர் தான். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நண்பர்கள் 3 பேரை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேர்கிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, அரசர் இப்படி ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாரு, அரசருடைய கனவு எனக்கு வெளிப்படுத்தப்படணும், நீங்கள் ஜெபிங்க, நானும் ஆண்டவரிடம் மன்றாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் போகிறார். ஏன்னா தானியேலுக்கு தெரியும், நம்முடைய தெய்வம் உயிருள்ள தெய்வம், இன்றும் நம்மோடு இருக்கிறார், நமது மத்தியில் அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பது தானியேலுக்கு தெரிந்திருந்ததுனால தான் அரசர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வரார், 3 நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது தானியேல் ஜெபத்தில் இருக்கிறாரு. தானியேலுக்கு அந்த கனவுகள் வெளிப்படுத்தப்பட்டன. ஹல்லேலூயா. அந்த கனவு வெளிப்படுத்தப்பட்டதோடு அந்த கனவுக்கான விளக்கமும் வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. தானியேல் என்ன வென்றார் அப்படின்னா, ஆண்டவரே, காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் நீரே, அரசர்களை மாற்றி அரசர்களை நியமிப்பவரும் நீரே, மறைவானவைகளை வெளிப்படுத்துபவரும் நீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடுறார். ஹல்லேலூயா. அப்போ தானியேலுக்கு ஆண்டவர் மீது இந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. மறைவானவற்றை காண்கிற தெய்வம், மறைவானவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிற தெய்வம் தானியேலோடு இருந்ததுனால தான், அந்த விசுவாசத்துல தான் அரசர்கிட்ட போய் அவர் என்ன சொல்றாரு, நான் 3 நாளில் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. அதே விசுவாசத்தோடு அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார், ஆண்டவரும் அவருக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பாடல் 50:15 பார்த்தீங்கன்னா, துன்ப நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம கஷ்டப்படும் போது நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு பதிலாக நாமளே நிறைய நேரங்களில் நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஐயோ, என் சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு நாமளே நிறையா நேரங்களில் புலம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்டையும் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி யாராவது ஒரு ஆலோசனை சொல்லிட மாட்டாங்களா, யாராவது நமக்கு ஒரு தீர்வு கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நிறைய இடங்களை சுற்றி 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 போயிட்டு எதுக்குமே ஒரு முடிவு கிடைக்காம தான் நம்ம அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இறைவார்த்தை என்ன சொல்லுது, துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா. அப்படி ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம யாருமே உடனே ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோமா அப்படின்னா, இங்கே எத்தனை பேர் நம்ம கேட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறிதான். ஹல்லேலூயா. இப்படி துன்ப நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். இந்த இறைவார்த்தையை விசுவசித்து இங்கே இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடி உங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்திருப்பார்? உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பீங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதற்காக இந்த கரங்களை உயர்த்தி காண்பிக்க சொன்னோம் அப்படின்னா, அப்போ மற்றவர்களுக்கும் ஒரு விசுவாசம் வரும்,
அவர்களுக்கு உதவிய அதே தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறாரு. அப்போ அவர்களுக்கு நெருக்கடியிலிருந்து விடுவித்த அதே தேவன் என்னையும் விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்திற்காக தான். ஹல்லேலூயா. இப்போ தானியேல் அவருடைய கனவையும் சொல்லி அந்த கனவுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டார். அப்போ அந்த அரசன் தானியேல் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, தானியேல் புத்தகத்துல அதிகாரம் 2 இறைவசனம் 47 வாசிங்களேன். மேலும் அரசன் தானியேலை நோக்கி, நீர் வணங்கும் கடவுளே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தானியேலின் கடவுள் உண்மையுள்ளவர், அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். எப்படி கல்தேயர்கள் தெய்வங்கள் எல்லாம் மனிதர்கள் மத்தியில் வாழ்வதில்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களோ, ஆனா தாவீது என்ன சொன்னாரு, நான் வணங்கும் தெய்வம் உயிருள்ளவர், அவர் மறைவானவைகளை வெளிப்படுத்துகிற தெய்வம் அப்படிங்கிற விசுவாசத்துல இருந்தாரு. அதே விசுவாசத்தை அரசரையும் காண செய்தார். ஹல்லேலூயா. ஒரு அரசருக்கு ஒரு சாட்சியாக தானியேலை ஆண்டவர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப தானியேலுக்கு அந்த நெருக்கடிக்கான காரணம் என்ன? அங்கு தானியேல் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்பதற்காக தான். ஒரு அரசன் ஆண்டவர் தெய்வம், நீர் வணங்கும் தெய்வம் தான் உண்மையுள்ள தெய்வம் என்று ஒரு அரசன் விசுவசிக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை தான் ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப தானியேலுக்கான நெருக்கடிக்கான காரணம் அரசரின் விசுவாசத்தை வளர்ப்பதற்காக. அடுத்து அரசர் என்ன சொல்றாருன்னா, நீர் வணங்கும் கடவுளே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், அரசர்களுக்கெல்லாம் ஆண்டவர், அவர் ஒருவரே மறைபொருளை எல்லாம் வெளிப்படுத்த வல்லவர், இது உண்மையிலும் உண்மை அப்படின்னு சொல்லி அரசர் சொல்றார். ஹல்லேலூயா. அது மட்டும் சொல்லல, தானியேலுக்கும் தானியேல் கூட இருந்த அவருடைய நண்பர்களுக்கும் மிக பெரிய பொறுப்புகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்று நெருக்கடியின் மத்தியில் இருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு இந்த நெருக்கடியில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். எப்படி தானியேலுக்கு இருந்த நெருக்கடியை நீக்கி அவருக்கு அடுத்த போஸ்டிங் ஒரு உயர்வை கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய நெருக்கடிகளை நீக்குகிற அதே தேவன், நம்முடைய நெருக்கடியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற அதே தேவன் நம்மை அதிலிருந்து மீட்டு நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இந்த நெருக்கடியிலிருந்து என்னை விடுவித்தால் போதும் அப்படின்னு தான் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனால் ஆண்டவர் அதனிலும் பெரியவற்றை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடல் எல்லாரும் இணைந்து பாடலாமா? இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே, மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே, கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். சொல்லலாமா? அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தவே, கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால், கர்த்தரே என்னோடு இருந்து தம் கோலினால், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார், பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார்.
விடுவித்தார். அதனால அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதா. பாடுங்களேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு நம்மோடு இருக்கிற தெய்வமாயிருக்கிறார். இன்றும் நம்மோடு உயிருள்ள தெய்வமாயிருக்கிறார். நம்மோடு பேசுகிற தெய்வமாயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விவிலியத்திலே இன்னொரு பகுதியை பார்க்கிறோம். சூசன்னா என்கிற ஒரு பெண் இருந்தாங்க. தானியேல் புத்தகத்தில் இணை திருமுறைகளில் வரும். சூசன்னா அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க மிகவும் அழகுடையவர்களாக இருந்தாங்க. அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் ஒரு பெரியவரோட ஒரு மனைவி. அவங்க பெரியவர்னா கொஞ்சம் பணபலம் படைத்தவரோட ஒரு மனைவி. அப்போ அதே ஊரில் இருந்த 2 தலைவர்கள் சொல்லுவாங்கள்ல, ஊர் தலைவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்கள 2 பேர் இந்த பெண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம் வருகிறது. அப்போ இந்த சூசனாவை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுல இந்த 2 பேரும் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த சூசனா கிட்ட தவறாக நடக்கிறதுக்காக ஒரு நாள் வராங்க. இந்த 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே தனித்தனியாக வருகிறார்கள். அப்போ வரும்போது 2 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த சூசனாவிடம் தவறாக நடந்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். அப்போ அந்த சூசனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த சிக்கலில் மாட்டிக்கிட்டா உங்ககிட்ட இருந்து என்னால் தப்பிக்க முடியாது, நான் பாவமும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சத்தமாக கத்துறாங்க. அப்போ அவங்க சத்தமாக கத்துன உடனே அவங்கள சுற்றி இருந்த எல்லாருமே அந்த அறைக்குள்ளே வந்துடுறாங்க. அப்படி வந்த உடனே இந்த ஊர் பெரியவர்கள் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் அந்த ஊரில் நாட்டாம மாதிரி. அப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த பெண் ஒரு இளைஞருடன் தவறாக இருப்பதை நாங்கள் பார்த்துட்டோம், அந்த பெண்ணை தண்டிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் மீது அந்த 2 பேரும் சேர்ந்து தவறான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அவங்க 2 பேரும் ரொம்ப பெரிய ஆள் அந்த ஊரில். அப்போ ஊர் யாரை நம்பும்? ஒரு பெண்ணை நம்புமா, இல்லைன்னா அந்த 2 பெரியவர்களை நம்புமா? 2 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்கள நம்புமா அப்படின்னா அந்த 2 பெரியவர்களை தான் அந்த ஊர் நம்பியது. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி ஒரு பெண் தவறாக நடந்து கொண்டால் அந்த பெண்ணுக்கு என்ன சொல்லணும்? கல்லால் அடித்து கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் மோசேயின் சட்டத்தில் இருக்கிறது. எனவே இந்த சூசனாவிற்கு நம்ம கல்லால் எரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தண்டனையை அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கொடுத்துட்றாங்க. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் அதிகாரம் 22 இறைவசனம் 6-7 என்ன சொல்லுதுன்னா, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அதே போல இந்த சூசனா சாவின் தருவாயில், ஒரு மரண தருவாயில், அதுவும் சாதாரணமாக ஒரு சாவில், அவங்களுக்கு ஏதோ நோய் அப்படி சாகலை, ஒரு அவமானமான ஒரு சாவு. அவங்க தப்பு செஞ்சுட்டு அந்த தப்புக்காக அவங்களுக்கு கிடைச்ச தண்டனை கிடையாது, அது அவங்க ஒரு தவறே செய்யாமல் அநியாயமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. அப்போ அந்த சூசனா என்ன பண்ணலை, இப்படி ஒரு சூழ்நிலையோ இதை விட்டு வெளியில் போய் நம்ம பார்த்தோன்னா நம்ம வேலை செய்கிற இடங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ நம்ம செய்யாத ஒரு தவறுகளுக்காக நமக்கு குற்றம் சுமத்தும் பொழுது, நம்ம வீட்டிலையோ நம்ம செய்யாத ஒரு தவறுகளுக்காக நம்மை குற்றம் சுமத்தும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? நிறையா புலம்புவோம், நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம், என்னை அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஆஃபீஸில் பிரச்சனைனா வீட்டில் அன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கும், எனக்கு ஆஃபீஸில் இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டுன்னு அன்றைக்கி நடந்த விஷயங்களை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நிறையா நேரங்களில். ஆனால் இந்த சூசனா என்ன பண்ணுறாங்கன்னா, தானியேல் புத்தகத்தில், சூசனா புத்தகத்தில் அதிகாரம் 2 42வது வசனத்தில், அப்பொழுது சூசனா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும், இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். அப்போ அவங்க யாரை நோக்கி கூப்பிடுறாங்க?
இந்த மனிதர்கள் முன்பாக நான் தவறு செய்யல அப்படின்னு அவங்கள நியாயம் கற்பிக்கவில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய தெய்வம் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார், என்றாகிலும் எனக்கு நியாயம் செய்கிற தெய்வம் அவர் அப்படிங்கிறது சூசன்னாவுக்கு தெரிந்திருந்தது. அவர் மறைவானவைகளை தகுந்த நேரத்தில் வெளிப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார் என்பது சூசன்னாவுக்கு தெரிந்திருந்ததுனால அவர் இந்த மனிதர்களை நம்பவில்லை, ஆண்டவரை நோக்கி தான் மன்றாடினார். ஹல்லேலூயா. எப்படி தாவீது நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் என்று சொன்னாரோ, அதே போலதான் இங்கேயும் சூசன்னா என்ன பண்றாங்க, ஆண்டவரை நோக்கி மன்றாடுறாங்க. அப்படி சொல்லிட்டு என்பது உமக்கு தெரியும், இவர்கள் என் மீது சாற்றிய குற்றம் எதுவும் நான் செய்ய தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சூசன் என்ன பண்றாங்க, ஆண்டவரை நோக்கி தான் மன்றாடுனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, நாம நம்முடைய கஷ்டமான நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில், மனிதர்கள் நம்மை ஒதுக்கும் போது, மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கும் பொழுது, மனிதர்கள் நம் மீது அவதூறுகளை பரப்பும் பொழுது, மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை தாக்கும் பொழுது நம்ம யாரை நோக்கி நிற்கிறோம்? மனிதர்கள் கிட்ட போராடுறோமா? அவங்க பேசின மனிதர்கள் கிட்ட போராடுறோமா, சண்டை போடுறோமா? அதற்கு பதிலாக அந்த நெருக்கடியின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோமா? ஹல்லேலூயா. இங்கே 2 பேரை நம்ம பார்த்தோம், அந்த 2 பேருமே ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். அதனால தான் தாவீது அரசர் சொல்ற மாதிரி 3 பேர் தாவீது அரசரும் சேர்த்து தான் அவர் அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலையுமே, எல்லா நேரத்திலையுமே அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். இதே போலதான் இந்த இறைவார்த்தைக்கு ஏற்றார் போலதான் தானியேலை விடுவித்த அதே தெய்வம், சூசன்னாவை விடுவித்த அதே தெய்வம் நம்மையும் நம்முடைய நெருக்கடிகளிலிருந்து, நம்முடைய துயரங்களிலிருந்து, நம்முடைய அவமானங்களிலிருந்து, நம்முடைய உடல் பலவீனங்களிலிருந்து, நம்முடைய நோய்களிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தெய்வம் கல்லோ மண்ணோ அல்ல, அவர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார். நமக்காக மரித்த தெய்வம், நமக்காக உயிர்த்தெழுந்து இன்று நம்மோடு இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார், நம்மோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தானியேலோடு பேசினாரோ அதே தெய்வம் இன்றும் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் சூசன்னா என்ன பண்ணாங்க, ஆண்டவரை நோக்கி மன்றாடினாங்க. அப்போ ஆண்டவர் சூசனாவின் குரலுக்கு செவி கொடுத்து தானியேல் என்ற ஒரு இளைஞன் அந்த வழியாக போய் கொண்டிருந்தாராம். அப்பொழுது ஆண்டவரின் ஆவி தானியேல் மீது பொழியப்பட்டு தானியேல் என்ன சொன்னாராம், இந்த பெண்ணை தவறாக குற்றம் சாட்டி தவறான தீர்ப்பை இந்த பெண்ணுக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி தானியேல் சொன்னாராம். ஹல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே எல்லா மக்களும் அப்படியே நின்று தானியேலோட வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது தானியேல் என்ன சொல்றாரு, எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க, நான் அந்த 2 பேர், இந்த பெண் மீது குற்றம் சாட்டின அந்த 2 பேர்கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன், நான் கொஞ்சம் பேசிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன், இந்த பெண் குற்றவாளி அல்ல, இந்த பெண் நிரபராதி என்பதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் அவர் 2 பேரை வைத்து விசாரிக்கிறார். தானியேலிடம் ஆண்டவரின் ஆவி இருந்ததுனால அந்த 2 பேரால் தானியேலை ஏமாற்ற முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் செய்த அந்த விசாரணையில் அவர்கள் குற்றவாளிகள், சூசன்னா நிரபராதி என்பது நிரூபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லா மனிதர்களின் மத்தியில் நிரூபிக்கப்பட்டது. அப்பொழுது எல்லா மனிதர்களும் சூசன்னாவின் தெய்வம் உண்மையுள்ள தெய்வம் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, நமக்கு வருகிற நெருக்கடிகள் ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுவதற்காகவே. ஆனால் நம்ம எத்தனை நேரங்களில் புலம்புறோம், இந்த நெருக்கடியிலிருந்து மீட்கிற தெய்வம் என்ன பண்ணுறாரு, நமக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். இப்போ இதிலே அந்த திருப்பாடல் 118 அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார், ஆண்டவர் என் பக்கம் இருக்க யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சூசன்னா அந்த மனிதர்களை பார்த்து அஞ்சவே இல்லை. ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் எனக்கு நீதி செய்கிற தெய்வம்,
மறைவானவற்றை வெளிப்படுத்துகிற தெய்வம் அப்படிங்கிற விசுவாசம் இருந்ததுனால தான் சூசன்னா ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். எந்த நேரத்தில்? மரண பள்ளத்தாக்கில். ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலையில். சேர்ந்து பாடுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைதனில், மரண தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன். கரங்களை எடுத்து சொல்லுவோமா? அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன், அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதரசர் சொல்வது போல நெருக்கடியான வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இயேசு நமக்காக செவி கொடுத்து நம்முடைய நெருக்கடிகளில் இருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், இயேசு என் பக்கம் இருக்க யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் சொல்லுங்க. இந்த சைடு, இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இயேசு என் பக்கம் இருக்கிற யாருக்கு நான் அஞ்ச வேண்டும். அப்படியே திரும்ப சொல்லுங்க, இயேசு உங்க பக்கம் இருக்க நீங்க அஞ்ச வேண்டாம், யாருக்கும் நீங்க அஞ்ச வேண்டாம். இன்னொரு தடவை சொல்லுங்க, இயேசு உங்க பக்கம் இருக்க யாருக்கும் நீங்க அஞ்ச வேண்டாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நெருக்கடியான நேரத்தில் மனுஷங்களை நம்பாதீங்க. எப்படி தாவீது ஆண்டவரை நோக்கி மன்றாடினாரோ அப்படி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடும் பொழுது நம்முடைய நெருக்கடிகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல நமக்காக செய்யக்கூடியவர் வேற யாருமே கிடையாது. அவரை போல மறைவானவற்றை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரமோ திறமையோ யாருக்குமே கிடையாது மனிதர்களுக்கு. ஹல்லேலூயா. எப்படி கல்தேயர்கள் சொன்னாங்களோ, தெய்வங்களால் அன்றி ஒருவராலும் இதை சொல்ல முடியாது, ஆனால் தெய்வங்கள் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு கல்தேயர்கள் சொன்னாங்க. ஏன்னா அவங்க வணங்கியது தெய்வங்கள் அல்ல, ஆனால் நம்முடைய தெய்வம் உயிருள்ளவராய் இருக்கிறார், நம்மோடு பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு நிகழ்வையும் சொல்றேன். திருத்தூதர் பணிகள்ல பவுல் அவர் சவுலா இருந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை சந்தித்து அவருடைய பணிக்காக சவுலை பவுலாக மாற்றினார். ஹல்லேலூயா. சவுல் அப்படிங்கிறவர் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு எதிராக இருந்தவர், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தவர். அவரை இயேசுவுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அழைத்தார். அவருக்கு நேர்ந்த ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். திருத்தூதர் பணிகளில் 27வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் கிறிஸ்துவை அறிவித்ததுனால கிறிஸ்தவர்கள் அதிகமாக பெருகிட்டாங்க. அப்போ யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சவுலுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை தலைமை சங்கத்துக்கு அழைத்து கொண்டு போகிறாங்க. எப்படி? தலைமை சங்கத்தில் போய் அவருக்கு தீர்ப்பு வழங்குறதுக்காக இவர் என்ன பண்ணுறார், யூதர்களை எல்லாம் மதம் மாற்றுகிறார், கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பவுலை சிறையில் தள்ளுறதுக்காக தான் அவரை சங்கத்தின் முன்னாடி நிறுத்துவதற்காக கூட்டிக் கொண்டு போகிறாங்க. அப்படி கூட்டிக் கொண்டு போகும்போது ஒரு கப்பலில் போகிறாங்க. தொடக்கத்திலே பவுல் சொல்கிறாரு, இந்த பயணம் இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த திசை நோக்கி நம்ம போக வேண்டாம்னு சொல்கிறாரு. அவர் எச்சரித்ததை கண்டு கொள்ளாமலே என்ன பண்ணுறாங்க, மாலுமிகள் அந்த திசையை நோக்கி போகிறாங்க. முதல்ல சாதாரண ஒரு மென்மையான காற்று வீசியது. அந்த காற்று கடைசியில் என்னவா மாறிச்சுன்னா பெரிய ஒரு புயலாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அப்படி பெரிய ஒரு புயலாக மாறின உடனே
என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ளே இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி கப்பல்லேருந்து வெளியில் தூக்கி வீசுகிறாங்க. பயங்கர ஒரு புயல், பயங்கர ஒரு காற்று, அவங்களால இருக்கவே முடியல. அப்படி ஒரு சூழ்நிலையில் எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த பவுல் என்ன சொல்கிறாரு, யாருமே சாப்பிடலை. கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்களாக இந்த புயலின் நடுவிலே இந்த கப்பல் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் எல்லாம் உயிருக்கு பயந்து அவ்வளோதான் நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தோட அந்த கப்பலில் இருக்கிறாங்க. இறுதியாக கைதிகளை எல்லாம் என்ன பண்ணிடலாம், கப்பலை தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் அவங்க யோசிச்சுட்டாங்க. அப்போ பவுலும் ஒரு கைதியாக தான் அந்த கப்பலில் போகிறாரு. ஹல்லேலூயா. அப்படி சென்ற பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் அஞ்சாதீர்கள். 27வது வசனத்தில் 27வது அதிகாரத்தில் 22, 23 நம்ம வாசித்தோன்னா, இப்போதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். கப்பலுக்கு தான் இழப்பு நேரிடுமே அன்றி உங்களுள் எவருடைய உயிருக்கும் ஆபத்து நேரிடாது. என்மேல் உரிமையுடையவரும் நான் வழிபடுகிறவருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து, பவுலே அஞ்சாதீர், நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும். உம்மோடு கூட கப்பலில் வரும் அனைவரையும் கடவுள் பொருட்டு காப்பாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை புயலின் மத்தியில் இருக்கும்போது கூட பவுல் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை நோக்கி மன்றாடுறாரு. மற்றவங்க எல்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இந்த பொருளை தூக்கி கடலில் போட்டுடலாம், இதை தூக்கி கடலில் போட்டுடலாம், கடைசி கைதிகளை தூக்கி கடலில் போட்டுடலாம் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் பொழுது பவுல் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். ஏன்னா பவுலுக்கு தெரியும் இதற்கான ஒரு முடிவை தரக்கூடியவர் நம்முடைய இயேசு ஒருவரே என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நான் சீசர் முன்பாக விசாரிக்கப்படணும், அதனால இந்த புயலிலிருந்து என்னை என்னுடைய தேவன் மீட்கிறார், என்னோடு சேர்ந்து உங்கள் நம்முடைய அனைவரையுமே மீட்க அவர் மீட்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அது மட்டும் சொல்லலை, யாருமே சாப்பிடாம இருந்தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அப்பத்தை எடுத்துகிட்டு வந்து பிட்டு அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்பத்தை பிட்டு அவரும் சாப்பிட்டுட்டு மற்ற எல்லாரையும் உணவு அருந்த செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை இருந்ததுனால புயலின் மத்தியில் தான் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையுமே உணவருந்த செய்கிறார். இந்த ஒரு தைரியம் எங்கே இருந்து வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்துதான். ஹல்லேலூயா. அதே போல அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த புயலை அடக்கினார். அப்போ அந்த புயல்ல இருந்து தான் அடுத்து ஒரு தீவுக்கு செல்றாங்க. அந்த தீவுக்கு போகும்போது அடுத்து அங்கேயும் ஒரு பிரச்சனை. பவுல் என்ன பண்ணுறாரு, சுள்ளிகளை பொறுக்கி அவங்க குளிர் காயறதுக்காக நெருப்பு பற்ற வைக்கும்போது ஒரு பாம்பு அவருடைய கையை கவி விட்டது. அப்போ என்ன ஆகுது, எல்லாரும் இவன் தான் பாவம் செஞ்சுருக்கிறான், இவன் தான் சாக போகிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட பவுலுக்கு எதுவுமே நடக்கலை. அப்போ அவர் உயிரோடு இருக்கிறார். அதுவும் ஒரு நெருக்கடியான நேரம் தான். ஆனால் அதை பார்த்த உடனே அந்த ஊரில் இருந்த எல்லா நோயாளிகளையும் பவுலிடம் கொண்டு வந்து நோயை எங்கள் பிள்ளைங்களுக்கு நோயை தீர்த்து விடுங்க, நீங்கள் ஜெபிங்க, என் பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி எல்லா நோயாளிகளையும் பவுலிடம் அழைத்து வந்தார்கள். ஹல்லேலூயா. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பவுல் அங்கு சென்று அவர்கள் மேல் தம் கையை வைத்து இறைவனிடம் வேண்டி அவரை நலமாக்கினார். இந்நிகழ்ச்சிக்கு பின் அத்தீவில் நோயிற்றிருந்த ஏனையோரையும் அவரிடம் வந்து குணமடைந்தனர். ஹல்லேலூயா. அங்கே இருந்த எல்லா நோயாளிகளும் பவுலிடம் வந்து குணமடைந்தனர். இங்கும் பவுலுக்கு எதற்காக இந்த நெருக்கடி கொடுக்கப்பட்டது? 2 இடங்கள்ல அடுத்தடுத்து ஒரு நெருக்கடி. எதற்காக பவுலுக்கு இந்த நெருக்கடி கொடுக்கப்பட்டது? இயேசுவுக்கு சாட்சியாக சீசரிடம் போய் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். சீசரிடம் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்லுவார், இயேசுவே உண்மையான தெய்வம், நான் அவரை தான் எல்லாருக்கும் பரப்பிட்டு இருக்கிறேன், இயேசுவை பற்றி தான் சொல்கிறேன், நான் பெற்றுக்கொண்டதை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சீசர் முன்னாடி போய் சாட்சியாக நிறுத்துவதற்காக தான் இந்த நெருக்கடியை ஆண்டவர் அனுமதித்தார். ஹல்லேலூயா. இந்த நெருக்கடியான நேரத்தில் கூட பவுல் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, தன்னுடைய சுயபலத்தை பார்க்கவில்லை, ஆண்டவரை நோக்கியே மன்றாடினார். ஹல்லேலூயா. அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதி
சொல்லுங்களேன், அலைகள் நீக்கியவர் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா அலைகளையும் எல்லா போராட்டங்களையும் அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு அமைதி தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பாடுவோமா? அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்துவார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் சேர்ந்து பாடுவோமா? என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். இறுதியாக பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த 3 பேரையுமே, இந்த 3 நிகழ்வுகள்லையுமே எப்படி தானியேலுக்கு ஒரு நெருக்கடியில் ஆண்டவர் உதவி செய்தாரோ அந்த இடத்தில் ஆண்டவர் மாற்றிப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உயிருள்ள தெய்வம் என்பதை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதே போல சூசன்னா ஒரு இடத்தில் நெருக்கடியாக இருக்கும் பொழுது அந்த நெருக்கடியிலிருந்து சூசன்னாவை அவர் மீட்டு தானே உயிருள்ள தெய்வம் என்பதை மற்றவர்கள் முன்பாக வெளிப்படுத்தினார். அதே போலதான் பவுலையும் ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தினார். ஹல்லேலூயா. இன்று நமக்கு நெருக்கடிகள் வரும் பொழுது அந்த நெருக்கடிகளை நம்மை விட்டு செல்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய நெருக்கடிகளை கண்டுகொள்ளாத தேவன் அல்ல நம்முடைய தேவன். நம்முடைய நெருக்கடிகளில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதைவிட மேலாக எப்படி தானியேலை அடுத்த பொறுப்புக்கு உயர்த்தினாரோ அதே போல நம்முடைய நெருக்கடிகளிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, அப்பா உமக்கு நன்றி இயேசுவே. எப்படி பவுலை ஒரு சாட்சியாக நிறுத்தினீரோ அதே போல எங்களையும் எத்தனையோ நெருக்கடிகளில் எங்களை காப்பாற்றினீரே அப்பா. நாங்கள் உமக்கு சாட்சியாக வாழாமல் இருந்ததற்காக என்னை மன்னிங்கன்னு சொல்லுவோமா? எத்தனை நேரங்களில் எத்தனை ஆபத்துக்களில் இருந்து அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். எத்தனை அவமானங்களிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை நேரங்களில் ஒதுக்கப்பட்டு இருக்கும் பொழுது நம்மை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசப்படும் பொழுது மறைவானவற்றை எல்லா மனிதர்கள் முன்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவருக்காக சாட்சியாக இல்லாமல் இருந்திருக்கிறோமே, அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வதிலே அவமானம் என்று எண்ணி இருக்கிறோமே. ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போமா? இயேசுவே, எத்தனை நேரங்களில் நான் வெட்கப்பட்டு உம்மை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கிறேன்ப்பா, அவமானப்பட்டு வேணும் என்று நினைத்து பயந்து உம்மை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கிறேன்ப்பா. இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்களேன். அப்பா என்னை மன்னிங்கப்பா. இயேசுவே, நீர் என்னை சாட்சியாக நிறுத்திருக்கிறீரே அப்பா. என்னை சந்திக்கிற ஒவ்வொருவர் முன்பாகவும் அப்பா உமக்கு சாட்சியாக நான் இருக்கணும்னு சொல்லுங்களேன். என்னை பார்க்கிற மனிதர்கள் உம்மை காண வேண்டும்னு சொல்லுங்க. என்னிடம் பேசும் பொழுது இயேசுவே நீர் வெளிப்படணும்னு சொல்லுங்க அப்பா. நான் மற்ற மனிதர்களிடம் பேசும் பொழுது அப்பா நீரே வெளிப்படணும்னு சொல்லுங்க. இயேசுவே, என்னுடைய நாவின் சொற்கள் எல்லாம் உமக்கு உகந்ததாக இருக்கணும்ப்பா, உமக்கு சாட்சியாக இருக்கணும். இயேசுவே, இயேசுவே நான் என்னை முழுது ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க அப்பா. என்னை ஒரு சாட்சியா நிறுத்தி இருக்கிறீங்களே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவராயிருக்கிறீர், உம்மை துதிக்கிறேன். எல்லோருமாக ஆராதிப்போமா? இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். உயிருள்ளவரே உம்மை ஆராதிக்கிறேன். எங்களோடு பேசுகிற தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன். என்னுடைய நெருக்கடியின் மத்தியில் எனக்கு விடுதலை தருகிற தெய்வமே உம்மை ஆராதிக்கிறேன். தொடர்ந்து ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அலை போன்ற பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் அப்பா அதை அமைதியாக மாற்றினீரே இயேசுவே. நன்றி கெட்டவளாக இருந்ததற்காக என்ன மன்னிங்கப்பா. இயேசுவே, என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அமைதியை நீங்கள் தந்திருக்கிறீங்கப்பா. நான் உமக்கு சாட்சியாக வாழாமல் இருந்ததற்காக என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்களேன்.
இயேசுவே அப்பா, இனி இருக்கிற நாட்கள் எல்லாம் உமக்கு சாட்சியாக இருக்கணும் அப்பா. உமக்காக ஓடக்கூடிய கால்களை கொடுங்கப்பா. நான் பேசுகிற மனிதர்களிடம் எல்லாம் உம்மை பற்றியே சொல்லணும் ராஜா. ஊர் கதைகள் அல்ல, மற்றவர்களை பற்றி அல்ல. இயேசுவே உம்மை பற்றியே நான் பேசணும்ப்பா. இயேசுவே என்னை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அனைவரும் பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மத ஆலயத்தில் வருகிற சனிக்கிழமை முழு இரவு ஜெபம் இருக்கிறது. 10 மணி முதல் காலை திருப்பலி முடிய 5 மணி வரையிலும் நடைபெறும். அனைவரும் வாய்ப்புள்ளவங்க கலந்து கொண்டு இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. சேசன் திரு இருதயமே, மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்றுத்தாரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான் தூய யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி. உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, அனைத்து தூயவர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.